நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் பியூட்டி சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த சிம்பிள் காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் கோயிங் லுக் தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம் நம்ம வீடியோவில். அண்ட் இது ரொம்ப பேசிக் அண்ட் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது கண்டிப்பாக. லைக் ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறவங்க அண்ட் காலேஜ்லேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் அழகாக க்ரூம் படிக்கணும் ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே நம்ம ஃபேஸ்க்கு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம். இப்போ நான் வாஷ்லாம் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் என்ன பிராண்ட் வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு அவினோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். அவினோ பேபி மாய்ஸ்சரைசரில் பார்த்தீங்கன்னா லோஷன் ஃபார்மில் இருக்கும். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து சூட் ஆகும். இதில் வந்துட்டு ஃப்ராக்னன்ஸும் இருக்குது, லாவெண்டர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர் இது. மேக்கப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் தான். நம்ம ஏன் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது, ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவே இருக்கும். ஸோ வந்துட்டு ரொம்ப ஸ்கின் வந்துட்டு எவ்வளோ மேக்கப் போட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். ஸோ 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல நல்லா செட் ஆகட்டும். இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது சிம்பிள் லுக்னால நான் பிபி க்ரீம் தான் இன்னைக்கு அப்ளை பண்ண போகிறேன். பாண்ட்ஸ் பிபி க்ரீம். செகண்ட் ஸ்டெப் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் தான் அப்ளை பண்ணணும். இந்த பாண்ட்ஸ் பிபிலே பார்த்தீங்கன்னா SPF 30 இருக்குது சன்ஸ்க்ரீனு. ஸோ நான் இந்த பிபி க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த பிபி க்ரீமில் பார்த்தீங்கன்னா 2 ஷேட்ஸ் இருக்குது, ஒரிஜினல், மீடியம். உங்கள் ஷேட் என்னவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சோண்டு பிபி க்ரீம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் டாட்டாக வச்சு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் டேப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வந்து இதுவே போதும், நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். பிபி க்ரீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கிடைக்காது. ஸோ உங்கள் பிம்பிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் இருந்தால் கவர் ஆகாது. எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த பிபி க்ரீம் வச்சு கவர் பண்ண பார்க்குறேன். பட் வந்து கவரேஜ் அவ்வளோ தரலை. ஃபவுண்டேஷன் பிபி க்ரீம்லாம் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ அது செட் பண்ணுறதுக்காக நம்ம பவுடர்ட் காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஷேட்ஸு. மெலனா ஃபேர் ஸ்கின், ஆல்மண்ட் மீடியம் அண்ட் ஆப்ரிகாட்னா டார்க் ஸ்கின்ஸ். ஸோ இந்த 3 ஷேடில் உங்கள் ஷேட் என்னவோ நீங்கள் அதை ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்துட்டு ஆல்மண்ட். ஸோ இந்த லாக்மி காம்பேக்டை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லாக்மி காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்குது. அண்ட் இந்த லாக்மி காம்பேக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப செட் ஆகிடுச்சு கூட சொல்லலாம். என்ன பிராண்ட் காம்பேக்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் என்ன அப்ளை பண்ணாலும் நெக் பார்ட்டு, இயர் பார்ட் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணும். அப்போ தான் சிங்கிள் டோனாக இருக்கும் உங்களோட ஃபேஸ் எல்லாமே. எனக்கு இந்த காம்பேக்டோட ஃப்ரெஷ் லுக் வந்துட்டு ஒரு 4 hours இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஐ மேக்கப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு காஜல் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் லாக்மி பிராண்ட் ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வாங்க, அப்போ கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். நான் ஐகானிக் வந்துட்டு அவுட் அப்ளை அண்ட் அதை டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். நான் ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வெட் அண்ட் வைல்ட் பென் ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. டிப் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த பிராண்டும் வந்து ஒரு சூப்பரான பிராண்டு. ஒரு குட்டி ட்ரிக்ஸ் சொல்கிறேன். நான் வந்துட்டு இப்போ காஜல் அப்ளை பண்ணோம்ல, அதுலேயே வந்துட்டு நான் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாது. உங்களோட ஐஸும் ரொம்ப போல்டாக ஹைலைட் ஆகும். இப்போ நம்ம மேலேயும் வந்துட்டு அந்த ஐலைனர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சீக்கிரமாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஐலைனரை. இப்போ நம்ம ஐலைனரை வந்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிடலாம். இங்கே நான் வந்துட்டு லாக் கலர்ஸ் மஸ்காரா எடுத்திருக்கேன். இதோட ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லிங்காக இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக அழகாக வரும். இந்த மஸ்காரா அப்ளை பண்ணால் நல்லா பிரைட்டாக இருக்கும். பட் எனக்கு அவ்வளோ போல்டாக வேணாம். ஸோ லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு நான் ஐப்ரோஸ்க்கு இப்போ ஷேப் கொடுக்க போகிறேன். ஸோ நார்மல் ஐ பென்சில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு எந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்குதோ அங்கே மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ கேஷுவல் லுக்னால ரொம்ப திக்காக நான் இப்போ அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நார்மல் பென்சிலே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு ஐப்ரோவை ஷேப் பண்ணணும்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன். இது சிம்பிள் மேக்கப்னால நான் வந்துட்டு ஐ ஷேடோ வந்துட்டு அப்ளை பண்ணல நான். ஸோ நம்ம ஐ மேக்கப் ஓவர். நெக்ஸ்ட்டு லிப் மேக்கப் தான். நம்ம சிம்பிள் மேக்கப்னால நீங்கள் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேபி லிப் பாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லதுனா என்னோட ப்ரையாரிட்டி வந்துட்டு லைட் ஷேட் நியூட் கலர்ஸ் அப்ளை பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு லைட் பிங்க் கலரில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெவ்லான். இது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக டில்ட் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு அந்த குஷனில் தான் லிப்ஸ்டிக் வரும். இது குஷன் லிப் டிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்ளை பண்ணும்போது. பாருங்கள், நான் டில்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேண்டியது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுவே பாப்அப் ஆகுது. பட் இது என்னோட ஃபேவரட் கலர். ஸோ ஓகே, நம்ம மேக்கப் ஓவர். ஸோ ட்ரெடிஷ்னல் லுக்னால நம்ம ஒரு பிந்தி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிந்தி வச்சா உங்கள் ஃபேஸ்க்கு சூட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், என்னோட மேக்கப் லுக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கும் இந்த லுக்கு. ரொம்ப பாப்அப் ஆகாது. லிப்ஸ்டிக் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த பேபி லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேட் கூட பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், லைட் ஒரு பிங்க் கலரில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கேஷுவலாக இருக்கும் இன்னும். ஸோ காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் என்னென்னா வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்கப் ஒரு பார்ட்னா வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்சசரிஸ் வந்து உங்களை ரொம்ப க்யூட்டாக காட்டும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் இந்த மாதிரி வீடியோஸில் அப்பப்போ சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, பை ஃப்ரம் மீனு. டாடா.